காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழையினுடைய தீவிரம் என்னவாக உள்ளது? அபிநயா, வடகிழக்கு பருவமழையின் இரண்டாம் சுற்று மழையானது கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வருகிறது. குறிப்பாக வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மயிலாடுதுறை மற்றும் டெல்டா பகுதிகளிலும் கடலோர மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களான மழையாக பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களில் பலத்த மழை எதுவும் இல்லாத நிலையில் நேற்று நள்ளிரவு 1 மணி முதல் பலத்த மழையானது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். அபிநயா, வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கைப்படி வட தமிழகத்தில் அதிகமாக மழை இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் தொடர்ந்து நள்ளிரவிலிருந்து மழை பெய்து வந்திருக்கிறது. அதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி வெளியிட்டிருக்கிறார். அதன் காரணமாக அங்கு தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் இருக்கலாம். அதே போன்று தொடர்ந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த சமயத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகமானால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாக வாய்ப்புள்ளது என்ற அடிப்படையில் இந்த விடுமுறை அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார்.